சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். புத்தம் புதிதாக பூத்த இந்த புதன்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் சயின்டிஃபிக் ஜோதிடம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுக்கு அளிப்பதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கரூர் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவரும் சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜரும் ஜோதிட ஜாம்பவானுமாகிய டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள். வாங்க அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நன்றி சார். சார், திருமணம்ங்கிறது ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு திருமண பந்தத்தை அமைக்கிறதுக்காக ஒரு நட்சத்திரம் திதி அப்படின்லாம் பார்த்து கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சார். அதாவது மாப்பிள்ளைக்கு தனி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க, பொண்ணு வந்து தனி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க, அவங்க தனித்தனி திதிகளில் பிறந்திருப்பாங்க சார். ஒரு திதியை பார்த்து ஒரு நட்சத்திரத்தை பார்த்து குறிக்கிறாங்க, பொருத்தம்லாம் பார்த்து குறிக்கிறாங்க. அந்த மாதிரியான திருமணங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிறதும் உண்டு, ஃபெயிலியர் ஆகிறதும் உண்டு. அப்படிப்பட்ட ஜாதக அமைப்புகள் அது ஏன் அப்படிங்கிறது தெரிஞ்சு நீங்களே ஒரு வார்த்தை சொன்னீங்களேம்மா, ஒரு நட்சத்திரத்தை பார்த்து ஒரு திதியை பார்த்து குறிக்கிறது இது முற்றிலும் போலிம்மா. இது ஏற்றுக்கவே முடியாத ஒரு கருத்துக்கள். ஆரம்பத்திலிருந்து வாழையடி வாழையாக தொன்று தொட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ராசி, இந்த நட்சத்திரம், இந்த திதி, இந்த கரணம், இந்த அமைப்புக்கு எல்லாம் 9 பொருத்தம், இந்த 10 பொருத்தம் எல்லாம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி கூட வாழ்க்கை சோபிக்கலையே, நிறைவாக இல்லையே, நிறைய பேருக்கு பிரிவினை ஏற்படுதுங்கிறது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், லக்னம் என்பது உயிர் ஸ்தானம், 3ஆம் இடம் என்பது தாம்பத்தியம், அந்யுன்யத்தை பிறக்கக்கூடிய ஸ்தானம், 7ஆம் இடம் காமஸ்தானம் மட்டுமல்ல, திருமணத்தில் பந்தத்தில் முடியும் பொழுது கணவன் மனைவியினுடைய ஸ்தானம், இளைய தாரம் என்பது 11ஆம் இடம், கள்ளக்காதல் 8ஆம் இடம் என்பது கள்ளக்காதல். இந்த 4 வகையான ஸ்தானங்களை அந்த ஜாதகத்தில் சிறப்பாக அமைந்து விட்டால் அவர்களுக்கு யாரை கல்யாணம் பண்ணாலும் இந்த நட்சத்திரம், இந்த திதி, கரணம், பாவம் இதெல்லாம் பார்க்காம காலையில் நல்ல நேரம் நம்ம குறிப்போம் இல்லையா, முகூர்த்த லக்னம். இப்போ ஒரு 6 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ளே, இல்லை 8லேருந்து 1:30 மணி நேரம் 9:30 மணிக்குள்ளே, இல்லை 9 to 10:30 குறி, அதெல்லாம் கிடையவே கிடையாதும்மா. அதெல்லாம் நல்ல நேரங்கள் என்பது அது பொதுவான இயல்பு. இவர்களுக்கு இது நல்ல நேரமா? ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் அந்த 3ஆம் இடம் அந்யுன்ய ஸ்தானம் நன்றாக அமைந்து விட்டால் இவனுக்கு ராகு காலத்தில் தாலி எடுத்து கொடுத்தாலும் நல்லா தான் இருப்பான், கட்டினாலும் அஷ்டமியில் கட்டினாலும் நல்லா தான் இருப்பான், மரண யோகத்தில் கட்டினாலும், ஏன் மிட் நைட் 12 மணிக்கு தாலி எடுத்து கொடுத்தாலும் அவன் எடுத்து கல்யாணம் பண்ணாலும் நல்லா தாம்மா இருப்பான். அப்போல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் சொன்னீங்களே ஒரு நட்சத்திரம் ஒரு ராசி, இந்த ராசிக்கு 7ஆவதுக்கு 7 பொருத்தமாக நல்ல சப்தமஸ்தானமாக 5வது திரிகோண ராசியாகவே சுகஸ்தான ராசியாகலாம் அமைக்கிறதெல்லாம் அந்த 9 பொருத்தம், 10 பொருத்தம், இந்த தின பொருத்தம், மகேந்திர பொருத்தம், யோனி பொருத்தம், இதெல்லாம் பார்த்து அதை மாங்கல்ய பொருத்தம், கைத்து பொருத்தம் சொல்லுவான். அதெல்லாம் இல்லை, கிடையாதும்மா. அங்கே எல்லாம் பார்த்தா 9 பொருத்தத்தில் அந்த கயிறு பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம் எல்லாமே இருக்கும் தான், யோனி பொருத்தமும் இருக்கும். அருமையான நச்சுன்னு பஞ்ச் அடித்த மாதிரி அருமையான 9க்கு 9 இருக்குது பாலெலாம் சொல்லுவான். அந்த 9 நாளில் விவாகரத்து நடக்க. ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு பெண் ஜாதகத்திலையும் ஆண் ஜாதகத்திலையும் அந்த 3ஆம் இடம் பரஸ்பர ஒற்றுமையை குறுக்கக்கூடிய தாம்பத்திய ஸ்தானம், அந்யுன்யம் நிலையக்கூடிய ஒரு ஸ்தானம். அது நிலை குலைந்து நின்றால் இவர்கள் 2 பேர்களுக்கும் படுக்கை வேறையாக இருக்கும். ஒரே வீட்டில் பார்த்தோன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றது 7ஆவது இடம், ஒரே மாதிரி இருப்பாங்க, கணவன் மனைவியே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் படுக்கை சுகங்கிறது அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. வெளியில் வந்து பார்த்தா 4 பேருக்கு அப்படியே பூசி முழுகிற மாதிரி இருக்கும். 1 வருஷம் கல்யாணம் ஆகி 2 வருஷம் கல்யாணம் ஆகி இல்லைம்மா, கிட்டத்தட்ட 27 வருஷம் ஆகுது. ஒரு தாய் ஜாதகத்தை தன்னுடைய சகோதரி எடுத்து வர்றாங்க, தன்னுடைய சகோதரியோடு கூட பிறந்த சகோதரி ஜாதகம். என்னம்மா, கணவன் மனைவி அந்யுன்யமே கிடையாது, படுக்கை ஸ்தானமே கிடையாதுன்னா கல்யாணம் ஆகி 6.5 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அதுலேயும் விட்ட குறை தொட்ட குறை மாதிரி தான். அதிலிருந்து 27 வருஷத்தில் 21 ஆண்டுகள் படுக்கை ஸ்தானமே தனி தான் அவங்க ஜாதகத்தில். அந்த ஸ்தானம் அங்கே. ஆனால் கணவன் மனைவியாக வெளியில் போகிறாங்க வர்றாங்க, இந்த கணவருக்கு வேணுங்கிறது அத்தனையும் அந்த அம்மா பணிவிட செஞ்சிடறாங்க எல்லாமே. ஆனால் அந்த ஸ்தானம் அவர்களுக்கு வீழ்ச்சி. சரி, இதே இருந்து 7ஆவது இடமும் மைனஸாக இருந்ததுன்னா இந்நேரம் எப்போவோ பந்து செவுத்தில் அடித்த மாதிரி ரிட்டர்ன் வர்ற மாதிரி
அதனால தான் ஒரு ஜாதகத்தை இந்த 9 பொருத்தம், இந்த 10 பொருத்தம், இந்த 11 பொருத்தம் இருக்கிறதெல்லாம் பார்க்கறத விடுத்து நம்ம வரக்கூடிய பெண்ணுடைய ஜாதகத்துலேயும் ஆணுடைய ஜாதகத்தில் ஒரு உதாரணத்துக்கு நான் நிறைய நிகழ்வில் சொல்லியிருக்கேன். இந்த விருச்சக லக்னத்துக்கும் இந்த தனுசு லக்னக்காரர்களுக்கு சந்திரன் சனி ஒன்று கூடிட்டாவே நிச்சயமாக நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் 85% வாழ்க்கை ஃபெயிலியர். இது நேயர்கள் எல்லாம் நேரடி லைவில் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த விருச்சக லக்னத்தில் பிறந்து, நான் விருச்சக ராசியை சொல்லலை, நல்லா தெரிஞ்சுக்கணும். விருச்சக லக்னத்தில் பிறந்து அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்துட்டு அந்த சந்திரனோட சனி, அதே போன்று இவர்களுக்கு 2 பேர்களுக்கும் அதே மாதிரி தான். 2 பேரும் ஒன்று கூடி இருந்தாவே வாழ்க்கையில் அப்படியே தான் தண்ணியில் படகு எப்படி ஆடும், கிடைக்கவும் கிடைக்காது. அதாவது காணல் நீர் மாதிரி அவங்க வாழ்க்கை தாம்பத்திய சுகம் இருக்கும். பிரிஞ்சு பிரிஞ்சு வாழ்க்கை நடத்துவாங்க. அல்லது வெளிநாட்டில் கணவன் இருப்பார், இல்லை மனைவி உள்நாட்டில் இருப்பாங்க. அல்லது வெளி மாநிலத்தில் மனைவி இருப்பாங்க, இல்லை வெளியே ஒவ்வொரு மாவட்டம் விட்டு ஒரு வாரம் கழித்து, இல்லை 20 நாள் கழித்து, இல்லை 30 நாள் கழித்து ஒன்று சேர்ற கணவன் மனைவி நல்லா அந்யோன்யமாக இருப்பாங்க. ஆனால் இலவு காத்த கிளிக்காத மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதெல்லாம் நான் நிறைய பார்க்குறேன். அதான் நம்ம ஜாதகத்தில் சரியாக இருந்தால் நீ ஏன் ஓட்ட பாத்திரத்தோடு பிரயாணம் பண்ணுற, ஓட்ட பஸ்ஸோடு நீ ஏன் பிரயாணம் பண்ணணும்? நம்ம விதி அங்கே 3ஆம் இடமும் 7ஆம் பாவமும் ஜம்முன்னு அமைஞ்சா முதல் வாழ்க்கை பியூட்டி அமையும். சரி, 3ஆம் இடம் நல்லா அழகாக இருக்கும்மா, போகம் தரிக்கிற அம்சம் நல்லா இருக்குது. 7 வீழ்ச்சின்னா செகண்ட் லைஃப்பை கொண்டாந்து விட்டுடும். 11 வலிமையாக இருக்கும். அப்போ எப்படியும் அவனுக்கு தாம்பத்தியம் கிடச்சிடும். சரி, 7ம் அவுட்டாக இருக்குது. இந்த 11 2ஆம் தாரத்துக்கு உண்டான கிரகமும் மைனஸில் இருக்குது, போகம் மட்டும் நல்லா இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். 3ஆம் இடம் தாம்பத்தியம் நல்லா இருக்குது. 7ஆம் இடம் முதல் மனைவி கணவன் ஸ்தானம் அவுட்டு. 2வது ஸ்தானன்றது 11 ஒரு ஆண் பெண், அதுவும் மைனஸில் இருக்குன்னா கள்ளக்காதல் 8ஆம் இடம். இவங்க கல்யாணம் ஆகாமையே வாழ்க்கை இப்படியே இந்த லிவிங் டுகெதர் இப்படியே நாங்கள் வாழ்க்கை வாழ்கிறோமே, அடையாப்பா ஒரு கூட்டுக்குள்ளெல்லாம் நான் அடைய மாட்டேன்ப்பா, இவனை பிடிக்கலப்பா அப்படின்னு இப்படி வாழ்கிறவங்க இந்த 8ஆம் இடம் தான் கள்ளஸ்தானம்னு பெயர். அந்த ஸ்தானமும் மறைமுகமான வாழ்க்கை. அந்த 3ஆம் இட போகமும் நல்லா இருந்தால் இப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும். சரி, 3மே எனக்கு இல்லைப்பா அப்படின்னாவே வாழ்க்கை சன்னியாசி யோக ஜாதகமான இதெல்லாம் கிளியராக சொல்லிடலாம். இதுதான் ஒரு ஜாதகத்தில் 3, 7, 11, அதற்கு அடுத்தது 8. கௌரவம் எங்கிருந்து பிறக்கிறது என்றால் 5ஆம் இடம் தான் கௌரவஸ்தானம். ஒரு மனிதனுடைய கௌரவம் நிர்ணயமாக நிலை தூக்கி நிறுத்தணும்னா 5ஆம் இடம். அந்த ஸ்தானம் நல்லா இருந்துட்டாலே நல்ல அழகான மேன்மையான ஐஸ்வர்யமான புத்திர பாக்கியம் அவனுக்கு கிடைச்சிருது. அது கிடைச்சாலே பூர்வ புண்ணியம் செய்த பாக்கியம் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது. இதெல்லாம் கொலாப்ஸ். இதெல்லாம் விட்டுவிட்டு நம்ம போய் நீங்கள் 9 பொருத்தம் இருக்குதுங்களா, என் பையனுக்கு செவ்வாய் இருக்குதுங்க, உங்கள் பொண்ணுக்கு செவ்வாய் இருக்குதுங்களா, என் பிள்ளைக்கு ராகு கேது இருக்குதுங்க, உன் பையனுக்கு ராகு கேது இருக்குதா, எனக்கு மூல நட்சத்திரங்க, மாமனாருக்கு ஆகாது மாமியாருக்கு ஆகாதுங்கிறாங்களே, இப்படி பார்க்கறது. ஆயில நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது, கேட்ட மூத்த மைத்துனருக்கு ஆகாது, விசாகம் கொழுந்தனாருக்கு ஆகாது, இதெல்லாம் இல்லாத ஊருக்கு வழி சொல்கிற மாதிரிம்மா. இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் நிறைய பேர் மாமனார் இருக்கிற இடத்துல மாமியார் இருக்கிற இடத்துலலாம் கல்யாணம் பண்ணி சுபிச்சமாக வாழ்கிறாங்க ஆயில்யத்துக்கெல்லாம். அதெல்லாம் சுத்தம் பகுதி. ஏம்மா காதலிச்சு கல்யாணம் பண்ணுறவங்க, ஏப்பா உனக்கு மூல நட்சத்திரமா எங்கள் அப்பாவை கொன்னுடுமே நான் உன்னை காதலிக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? இல்லை ஆயில்ய நட்சத்திரமா மாமியாருக்கு ஆகாதுன்னு சொல்லி காதலிக்க முடியும்? காதல் என்பது பரஸ்பர ஒற்றுமை என்பது சொல்லிட்டு வர்றதில்லம்மா. 5ஆம் இடம்தான் காதல் ஸ்தானம். கொழுந்து விட்டு எரியணும்னா 5ஆம் இடமும் அதில் ராகுவோடு பின்னப்பட்டு 7ஆம் இடம் சங்கமித்தால் காதல் வயப்படுவார்கள். காதலன் காதலிகள் 5ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடமா ஜம்ப் ஆகி திருமண பந்தத்தில் முடியணுமா 7 நல்லா இருக்கணும். 5ஓட கட்டாவது தானே பாரு. இப்போ நேற்று இந்த பொண்ணை காதலிச்சம்பா, நான் நாளைக்கு அந்த பொண்ணை காதலிச்சம்பான்னு சொல்லுவான். டைல 10 பொண்ணை காதலிச்சா நீ அடுத்தவனுக்கு பொண்டாட்டியா போகிறவள நீ வேணா காதலிச்சுட்டு உட்காந்துருக்கான். இல்லை ஒன் சைடு லவ்வாகவே இருக்கும், இல்லை 2 சைடு லவ்வாகவே இருக்கும். அந்த துண்டு படுறது வெட்டு படுறதுக்கெல்லாம் அந்த செவ்வாய் கேது தான். அப்போ அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்கு? காதல் என்பது சக்ஸஸ் ஆகணும்னு 5ஆம் இடம். 7ஆம் இடம் கணவன் மனைவி ஸ்தானமாக உருமாறி நல்ல வெற்றி வாகை சூடணும்னா 7, 3 நல்லா இருக்கணும். சரி, 7 நல்லா இல்லை, செகண்ட் லைஃபாவது நல்லா இருக்குதுன்னா 11. இன்னைக்கு பாருங்கம்மா, ஒரு 10 கல்யாணம் நடக்குதுன்னா கம்பல்சரி 3 கல்யாணம் தோற்று போயிடுது. 7 கல்யாணத்தில் அந்த 2 கல்யாணம் அப்படியான்னு 5 ஓரளவுக்கு அப்படியே கரை தெரிந்துடுது. இன்றைக்கி நிறைய அனுபவத்தில் பார்க்கலாம். அந்த ஸ்தானம் ஒரு பெண் ஜாதகத்திலையும் ஆண் ஜாதகத்திலும் 3ஆம் இடம் பால்பட்டவர்கள் யாரை கல்யாணம் பண்ணாலும் நிலையாக நிற்கவே முடியாதும்மா.
அது தோல்வியிலேயே போயிடுதும்மா. அருமையான விளக்கம் சார். முக்கியமான கேள்வி, பெண்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு நம்பக்கூடாதவர்கள் எல்லாம் நம்பி, அதாவது வாழ்க்கையே இழந்துடுறாங்க, ரொம்ப சீரழிந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையெல்லாம் நிலவுது இல்லைங்களா? அதாவது ஆண்களால் வஞ்சிக்கப்படுகிறார்கள், பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள் அப்படிங்கலாம் நிறைய நியூஸ் அதெல்லாம் பார்க்குறோம் சார். இந்த மாதிரியான ஜாதகங்கள்லாம் எப்படி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது இது ஒரு அருமையான கேள்வி. ஒரு தாய் தகப்பன் ஜாதகத்தில் 5வது இடம்தான் பூர்வ புண்ணியஸ்தானம்மா. 5ஆம் இடம்தான் புத்திரஸ்தானம். அந்த 5ஆம் இடம் பழுதுபட்டு இரு மாரங்கள் தொடர்பு கொண்டு குற்றவியல் கிரகங்கள் மைனஸான இடத்துல கூடியிருந்தால் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் இந்த பாலிய பலாத்காரத்தில் போய் அமைப்பாக போய் மாட்டிக்கிறது, இல்லை உடல் ரீதியான வேறு ரூபத்தில் ஒரு ஏதோ ஒரு வகைகள் பிணிகள் வந்து இந்த குழந்தைக்கு இந்த தாய்க்கும் வியாகுலத்தை இந்த தாய்க்கு கொடுக்குற தாய் தகப்பனுக்கு, இல்லைன்னா குழந்தை பிறந்து மூளை வளர்ச்சி அல்லாத ஒரு குழந்தைகள் பிறக்கிறது, மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் பிறக்கிறது. குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும் சார், அதாவது தாய்க்கும் தந்தைக்கும் 5ஆம் இடம் பால்பட்டு ஒருத்தருக்கு இருந்தா கூட ஒருத்தருக்கு இருந்தால 2 பேர் இருந்தால் தான் அவங்க ஒன்று சேருவாங்க. ஒரு தாய் ஜாதகத்தில் 5ஆம் இடத்திற்கு இருமாரக தொடர்பு கொண்டு, கணவன் ஜாதகத்தில் இரு பாதகங்கள் தொடர்பு கொண்ட ஜாதகங்கள் தான் வினை விதைத்தவன் வினை எடுப்பான், திணை விதைத்தவன் திணை எடுப்பான். அப்போ என்ன வினை செய்திருக்கிறோமோ அந்த வினைகள் தான் ஒன்று சேருது. இந்த ரெண்டும் ஒன்று கூடி பிறக்கக்கூடிய வம்சாவளி தோஷம்ன்றான் இதை. அப்போது அந்த பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய ஒரு பெண் ஜாதகத்தில் இவ்வளோ பெரிய பால் படணும்னு அந்த ஜாதகத்தில் விதி இல்லாமல் இந்த குழந்தைகள் பிறப்பதில்லை. இவர்கள் பல கடுகுகள், பல வல்லூறுகள், பல ஜந்துக்களால் இவர்கள் தீண்டப்படணும், மிம்சிக்கப்பட வேண்டும் என்பது அந்த பூர்வ புண்ணிய தோஷம் அந்த பெண் ஜாதகத்தில் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு மைனஸான ஒரு ஆண்களோட தொடர்பு கொள்றதுங்கிறது விதியை சார்ந்து அமையும்ன்றான். அதைத்தான் ஒரு ஜாதகத்தில் சந்திரனோடு ராகு கேதுகள் பின்னக்கூடாது. சந்திரன்றது உடல். இந்த உடல் வந்து பூ உலகத்தில் பிறந்து இன்பத்தை அடைய அதிகமா இல்லை துன்பத்தை அடைய அதிகமான்னு பார்க்கும் பொழுது இந்த சந்திரனோட அந்த கேதுகளும் ராகுகளும் கிரகண தோஷத்தில் கூடி இருக்கிற மாதிரி இது ஒன்று. 2வது இடம், இந்த 3ஆம் இடம் உடல் ஸ்தானத்திற்கு இரு மாரங்கள் தொடர்பு கொண்டு இருக்கும், கௌரவமும் அங்கே பங்கப்பட்டிருக்கும். அப்போ காதல் வலையால் ஒரு காமாந்த காரகனிடம் போய் சிக்கணுன்றது விதி அங்கே இருக்கும். அல்லாமல் குறையாது, கில்லாமல் வெளிக்காது. எல்லா பெண்களும் போய் மாற்றுறது இல்லையே, எல்லா ஆண்களும் இப்படி பண்றதும் இல்லையே. இப்படிப்பட்ட அம்சங்கள் 5ஆம் இடம் என்பது இறுக்க மனம் படைத்த கல்மனசு படைத்தவர்கள். ஈவு இரக்கம் என்பது 5ஆம் இடத்தை வைத்துத்தான். அந்த 5ஆம் இடம் என்பது அவர்களுக்கு பால்பட்டு இருக்கும். 5ஆம் இடத்தில் பாவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சனி, அந்த ராகு, அந்த மைனஸ் 5ஆம் இடத்துக்கு மாற அவன் ஈவு இறக்கம் கொண்டவனோட இந்த குழந்தைகள் போய் சிக்கணுன்றது விதி எழுதி வச்சிருக்குமா. எத்தனையோ பெண்கள் அந்த இடத்துக்கு போகிற மாதிரி போயிட்டு எஸ்கேப் ஆகிறது போயிடுது இல்லையா. அப்போ அந்த விதி நல்லா இருக்கு இல்லையா. இது எல்லாமே பூர்வ புண்ணிய பந்தத்தில் வந்த ஒரு மைனஸான சொந்தங்கள் தான்மா. இதனால் போய் உடம்புகள் சல்லடையால் துளைக்கப்பட வேண்டும் என்பது எழுதியிருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல அழகாக இருக்கும் ஒரு பெண்ணா ஆணாக இருந்தாலும் நல்ல போயிட்டு வாகனத்தில் பார்த்து துண்டை அப்படியே வெட்டுப்படுறது, மூளை தலையில் அடிபட்டு மூளை சிதறுண்டு இறக்கிறது, அங்கை இனத்தில் குறைகள் ஏற்படுறது, இல்லை அங்க இனம் அடுத்தவர்களால் பாதிக்கப்படுறது, இல்லை காம இச்சை பாலிய இச்சையால் தொல்லை கொடுத்து சர்ச்சைக்கு உண்டான ஸ்தானம். இதுதான் 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடம் என்பது மரணம் என்பது எப்படி வருது, 3ஆம் இடத்தை வைத்து 3க்கு 8ஆம் இடம் என்பது அதெல்லாம் பார்க்கணுமா. எல்லாரும் போய் மாற்றதில்லம்மா. ஒரு லக்னாதிபதியோட பாக்கியாதிபதி துணை கொண்டு பஞ்சமாதிபதி துணை கொண்டா ஏன் ஒரு அரக்கனே வந்தாலும் தூக்கி அடிச்சுட்டு போயிடலாம். அரக்கன்னா அதுக்கு மேலே வார்த்தைகளே இல்லை. இந்த பெண்ணு சீதை மாதிரி வாழ வேண்டும் என்பது விதி இருந்தால் இவன் யார் இச்சிக்கிறதுக்கு? அந்த தூக்கி போட்டால் அவனை ஆட்டோமேட்டிக்காக அவனை அது கிரகங்கள் எந்த ரூபத்திலே கொண்டுடும், வர்ற நேரத்திலே அவனை ஆக்சிடென்ட் ஆகுது கொண்டு வைக்கும். அது மாதிரி ஒரு பெரிய பவர் பலம்லாம் தேவையில்லைம்மா. அது பிறப்பு ஜாதகத்தில் அந்த பவரும் பலமும் இருந்துட்டா ஏன் இவங்க போய் இந்த பேர் மாட்டுறாங்க? அதே போன்று கும்பலகணத்தில் பிறந்து 9ஆம் இடத்தில் அந்த சுக்கிரன் அமர்ந்து செவ்வாயோடு கூடி ராகுவோடு பின்னப்பட்டுட்டால் இந்த பெண் பல ஆடவர்களுக்கு இச்சிக்கப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டதனுடைய நியதி. அப்போ இவர்களுக்கு அந்த குற்றவியல் கிரகங்கள் இயற்கையாக இருக்கு. கும்பலகணத்தில் பிறந்து செவ்வாயும் சுக்கிரனும் 9ஆம் இட பாதகத்தில் அமர்ந்து ராகுவோட பின்னப்பட்டு சூன்ய கிரக சாரத்தில் இருந்துட்டாவே
இந்த உடல் பல பேரால் இம்சிக்கப்பட வேண்டும் என்பது விதிப்பயன். அப்போ இந்த பெண்கள் தான் அங்கே போய் அந்த வேலையில் மாட்டுறாங்க. ஒருத்தருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்கன்னா சும்மா கொடுக்க முடியுமா? அந்த 8ஆம் இடம் மரணஸ்தானமும் அவமானஸ்தானமும் 3ஆம் இடம் உடல் ஸ்தானமும் அந்த பையங்க ஜாதகத்தில் மைனஸாக இல்லாமல் அந்த இடத்துல போய் யாருமே மாட்ட முடியாது. அதனால் இது தவறுனோ ஒரு நன்மையினோ நம்ம சொல்லிடவும் முடியாது. எழுதப்பட்டதனுடைய நியதிப்படி இன்னாருக்கு இன்னாரால் தான் துன்பம்ன்றது எழுதியிருக்கு. எல்லாரும் மாற்றது கிடையாதுமா. எல்லாருக்கும் அந்த குறைகள் ஏற்படுறதில்ல, எல்லாருக்கும் நிறைகளும் நிறைய இருக்குது. இது பிறப்பு ஜாதத்தில் இப்படி வாங்கி வந்தால் இவர்கள் இன்றைக்கும் இல்லை, இன்னும் 100 ஆண்டுகள் கழிச்சும் இன்னும் 1000 ஆண்டுகள் கழிச்சும் எத்தனை தண்டனைக்கு உட்பட்டு வந்தாலும் கட்டாயம் இது நடக்கத்தான் செய்கிறது. உண்மை உண்மை. நிகழ்ச்சியினுடைய காலர்ஸ் கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறோம். யாருக்காகம்மா கேட்க போறீங்க? என் பொண்ணுக்காக கேட்கணும். உங்க மகளுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்லிடுங்கம்மா. ராசி மிதுன ராசி, நட்சத்திரம் திருவாதிரை, லக்னம் கடக லக்னம், பேர் கீதா லட்சுமி. வயது? பிறந்த நேரம் மேடம் வயது? வயசு 19. என்ன கேள்விமா? அவங்க 2 வருஷமா நீட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா கிடைக்கல. இப்போ திரும்ப ட்ரை பண்ணலாமா? வாய்ப்பு கிடைக்குமா? கண்டிப்பா, நீங்க சார் கிட்ட பேசலாம். ஆமா, வணக்கம்மா. கடக லக்னம், ராசி வந்து மிதுன ராசி, திருவாதிரை. திருவாதிரைன்றது ராகு திசையில் பிறந்திருக்கிறாங்க குழந்தை. இப்போ நடக்கிறது உங்கள் குழந்தைக்கு குரு மகாதிசை நடக்குது. கல்விஸ்தானத்திற்கு பார்த்தீங்கன்னா 6 குடையனாகவும் வருவார். லக்னத்திற்கு வேண்டுமென்றால் பாக்கியஸ்தானாதிபதியாக வரும் அந்த குரு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இருந்தாலும் நீட்டு தேர்வில் ஒருத்தர் சக்ஸஸ் ஆகணும்னா அந்த ஜாதகத்துக்கு மருத்துவத்துறையில் கோல வச்சணும்னா ஃபஸ்ட்டு அந்த ஜாதகத்தில் சந்திரன் செவ்வாய் ரொம்ப நல்லா இருந்தால் மட்டும்தான் மருத்துவத்துறையில் சைன் ஆக முடியும். இந்த லக்னத்திற்கு 10 கூடிய ஜீவனாதிபதியே மருத்துவ ஸ்தானாதிபதிக்கு உண்டான கிரகமாக வர்றதுனால அந்த கிரகம் நல்லா இருக்கணும். ஃபஸ்ட்டு நீட்டில் தேர்வு எழுதி சக்ஸஸ் ஆகி மருத்துவத்துறையில் வெற்றி வாகை ஆகணும்னா. ரெண்டாவது பெயர்ச்சிகளில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சிகள், ராசிக்கு 3ல் கேது பெயர்றது ஒரு அற்புதம் தாங்கிய வருடமாக இந்த வருடம் இருக்கும்மா. அதாவது இதுதான் நீங்கள் பிடிச்சி போகாமல் ஒரு ட்ராக்கை மாற்றினீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்துக்கு உண்டான அமைப்பு இருக்கும். ஏன்னா 10 கூடிய ஜீவனாதிபதி வச்சு தான் நீட்டில் சக்ஸஸ் பண்ண முடியுமா முடியாதா 4ஆம் இடத்தையும் பார்க்கணும். வாய்ப்பு கிடைச்சா நேரில் எடுத்துக்கிட்டு வாங்க. இருப்பினும் லக்னாதிபதி 12 இருப்பது கடல் கடந்து கண்டம் கடந்து பிழைக்கிற ஐஸ்வர்ய பாக்கியம், அத்தனை ஐஸ்வர்யம் உங்கள் குழந்தை ஜாதத்தில் இருக்குது. அடுத்தது சனி மகாதிசை, ராசிப்படி பாக்கியாதிபதி, லக்னத்துப்படி 8ஆம் சனி பகவான் மறைந்திருந்தால் நிறைந்த பலனை அடுத்த வரக்கூடிய ஆண்டுகளிலிருந்து படிப்படியாக உணரலாம். வாழ்த்துக்களம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா, வாழ்த்துக்கள். சார், நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதி நெருங்கிட்டோம். அதாவது ஜோதிடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிப்பான், உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவதுமா, உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கிறது நியாயம்மா. உப்பே திங்காமல் ஒருத்தன் தண்ணி குடிக்கிறான் பாருங்க, செய்யாத தவறுக்கு மாட்டி போய் போகிறது. நிறைய பேர் ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க, ஒரு குற்றங்கள் தெரிய ஆல்கஹால் நிறைய சாப்பிட்றாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் பெரிய கிரானிக்கான வியாதிகள் வந்து வரலாம், வராமையும் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஆல்கஹாலும் உட்கொள்ளலை, ஸ்மோக்கிங்கும் கிடையாது, எந்த பழக்கமும் இல்லை, நீதி நெறியோட நல்ல உடம்பை பார்த்துக்கிறார், நல்ல ஃபுட்டு, ஆரோக்கியமான ஃபுட்டு, 41 வயசில் மரணம் ஏறுறாரு. எக்ஸசைஸ் நல்லா பண்ணுறாங்க. காரணம் என்பது என்ன வினை அந்த ஜாதகத்தில் இருக்கோ அதுதான். மருத்துவர் சொல்கிறாரு இன்னும் ஒரு 6 மாதத்தில் அவர் இருக்கிறது கஷ்டம்னு சொல்கிறாரு. எல்லாருக்கும் அப்படி இல்லை. கிட்டத்தட்ட இன்றைக்கி 11 வருஷமாக அவருக்கு இருதயம் நல்லா இருந்து சொன்ன மருத்துவர் கடந்த ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். இதெல்லாம் என்ன பண்ண முடியும்? காரணம் காட் இஸ் கிரேட் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி எழுதப்பட்டு இருக்கணும். காட் இஸ் கிரேட்டு தான், என்றைக்குமே கடவுள் உயர்ந்தாங்க தான். ஆனால் நம்ம விதியை அந்த கடவுள் கொடுத்து வாங்கி வந்திருக்கோமா அப்படின்றது அதை தான் பார்க்கணுமே ஒழி. அதை விடுத்துட்டு கோயிலில் போய் மண்டி தருகி உருகி ஆழக்கால பூஜைகள் செய்தெல்லாம் அந்த வரனெல்லாம் வாங்க முடியாதுமா. இன்னாருக்கு இன்னென்ன வினைகள் ஏற்படும் என்பது ஜோதிடத்தில் ஜாதகத்தில் அந்த விதி பிறக்கும்போது வாங்கி வரணும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது தான் உண்மை. நிகழ்ச்சியினுடைய நம்ம இறுதி பகுதியில் இருக்கோம். மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் புதன் வியாழன் 3 தினங்கள் நெற்குன்றத்தில் என்னுடைய அலுவலகம் இருக்குங்க, அங்கே சந்திக்கலாம். கரூர்லேயும் என்னை சந்திக்கணும். ஒவ்வொரு வாரம் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 தினங்கள் அங்கே சந்திக்கலாம். கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்குது. என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பர்னி பாலன் யூடியூப்பில் இருக்குது.
இருக்குங்க. அதில் நிறைய நிகழ்வுகள் இதில் பார்க்க தவறிகளோடு அதை பார்த்து கண்டு கழிக்கலாம். மீண்டும் அடுத்த புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புதியகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.